ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து கொடுப்போம். அந்த பேட்ச் ஒர்க்கில் வர்ற திலகம் டிசைன் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம், வித் பைப்பிங்கோட எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த திலகம் ஷேப் வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதோட உயரம். இப்போ உயரம் வந்து அந்த ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் வரைகிற மாதிரியே நீங்களும் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம எந்த கிளாத்தில் வந்து பேட்ச் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1.25 இன்ச் வித்து இருக்க மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்கும்போது வந்து அந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த கேன்வாஸோட சைஸுக்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே ஸ்கொயர் ஷேப் இருக்கு, ரவுண்ட் ஷேப் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணோம்ல கிராஸ் பீஸ், அந்த பீஸை வந்து அதோட கார்னர்ல கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியில விட்டுருங்க. பைப்பிங் வந்து இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதோட வித்து வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. நான் ஒரு கைடு அளவுக்கு மட்டும் அதை சுத்தி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும் போது வந்து நீங்க கிளாத்தை வந்து மூவ் ஆகாம ஒரு டேக்கா வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டா திரும்பினாதான் நமக்கு டிசைன் வந்து பார்க்க அழகா இருக்கும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்க கிளாத்தை வந்து நீங்க அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பைப்பிங் கொடுத்த பீஸ் வந்து உள் சைடு போற மாதிரி லைட்டா வந்து நீங்க மடிச்சு விட்டுக்கங்க. நெயில வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கங்க. இப்போ ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஒரு சைடு வந்து மடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சைடு வந்து அப்படியே நீங்க மடிக்காம ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளா ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது தான் வந்து அந்த கார்னர் வந்து நமக்கு நீட்டா கிடைக்கும். நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து மடிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து ஒரு வாட்டி வந்து மடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது தான் வந்து அந்த கார்னர் வந்து நமக்கு நீட்டா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி மடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா வரல அப்படின்னா வந்து அந்த திலகம் ஷேப்போட வந்து டிசைனே வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு பைப்பிங்கோட அளவு வந்து நமக்கு திக்கா வேணுமா தின்னா வேணுமா அது நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மடிச்சு தையல் போடும்போது அந்த தையல் வந்து நமக்கு அந்த பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல அந்த கலர்ல தான் வந்து நமக்கு தையல் வரணும். பைப்பிங் மேல வந்து ஏறி வந்துடாம வந்து நீங்க தையல் போடுங்க. சப்போஸ் கொஞ்சம் எதுவும் மூவ் ஆனா நீங்க வந்து அதை ஃபுல்லாவே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. இப்ப அந்த டர்னிங்ல எல்லாம் நல்லா தையல் போட்டுட்டு அந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி திருப்பி ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் உள் சைடு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க அதை வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.